ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, சுட்ட நெய் மீன் கருவாடு தாங்க செய்ய போறோம். வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. இந்த கருவாடு வந்து பார்த்தீங்கன்னா, கஞ்சி சாதத்துக்கு வந்து அட்டகாசமா இருக்குங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கருவாடு செய்வாங்க. நம்ம வந்து கிராமத்து முறையில கருவாடு செய்றோம். பழைய சாதத்துக்கு மதிய நேரம் சாப்பிட்றதுக்கு இந்த கருவாடு தொக்கு வந்து செம்மையா இருக்குங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கருவாடை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து சுட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு சைடு நல்லா சுட்ட பின்னாடி இன்னொரு சைடு வந்து நீங்க மாத்தி சுட்டு எடுத்துக்கோங்க. கருவாடெல்லாம் நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இப்போ அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து தனியா வச்சிடலாம். இந்த கருவாடை வந்து மசாலால நல்லா பிரட்டி எண்ணெயில போட்டு பொரிச்சிருப்பாங்க. அதுவும் நல்லா இருக்குங்க கஞ்சி சாதத்துக்கு. ஆனா எப்பயும் ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இப்போ அடுப்பு பத்த வச்சுக்கலாம். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறிச்சு. உங்களுக்கு தேவையான அளவு வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுவும் சின்ன வெங்காயமா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கட்டும். இப்போ வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. கருவாட்டில் வந்து உப்பு இருக்குங்க. அதனால வந்து வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு தேவையான அளவு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்க்குறேன். பச்சை மிளகாயும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டயத்தில் கொஞ்சமாக வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட வந்து ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த டயத்தில் நம்ம சுட்டு வச்சிருக்க கருவாட்டை சேர்த்துக்கலாங்க. கருவாட்டை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் இல்லைங்க. ஆல்ரெடி வந்து கருவாடை வந்து நல்லா சுட்டு எடுத்திருக்கோம். அதனால வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கருவாடை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யறப்ப கருவாட்டுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக தேவைப்படாதுங்க. கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா பழைய சாதத்துக்கு கம்மங்கூழுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவாங்க. அவங்க வெங்காயம் வந்து அதிகமாக சேர்த்துக்குருவாங்க. பச்சை மிளகாவும் அதிகமாக சேர்த்துக்குருவாங்க. அவங்களுக்கு தேவைன்னா நீங்க பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் அதிகமா சேர்த்துக்கோங்க. கருவாட்டு துண்டு வந்து பெருசா இருந்தா இந்த மாதிரி 2ஆ உடைச்சு விட்டுக்கோங்க. சின்ன சின்ன துண்டா சேர்த்தீங்கன்னா நீங்க வந்து அப்படியே வதக்கி விடுங்க. நான் ஒரு 2 துண்டை வந்து நல்லா உடைச்சு விட்டுருக்கேங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. சூப்பரா வந்து கம கமண்டு கருவாடு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பழைய சாதத்துக்கு இதை விட ஒரு சைடிஷ் வேற எதுவுமே கிடையாது. எப்பயும் கருவாடை வந்து ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.